இப்போ அந்த ஓரல் தமிழ்நாடு ஓடிபி விஷயத்தை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. எதனால திடீர்னு ஒரு முடிவு? ஒரு அரசாங்க எந்திரத்தையே பயன்படுத்தி மக்களை சென்று சந்திப்பது அப்படின்ற பேரில் மக்களுடைய தகவல்களை திரட்டுவதுன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப தப்பு. நீ 1000 ரூபா வாங்குறியா, வாங்குறேன்னா எனக்கு கொடு, தகவல் கொடு, உன்னுடைய தகவலை கொடு. இது வந்து எப்படின்னா அந்த 1000 ரூபாயில் 100 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி தான் இது. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நீங்கள் வந்து பாஜகவுடன் நீங்கள் வந்து அப்படியே சமரசமாக போகிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு புரியல. 98 அன்வராஜா எங்கே இருந்தார்? இதே பாஜகவுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்த பொழுது அன்வர் ராஜா எங்கே சென்றார்? ஏன் இதே பாரதிய ஜனதா வந்து 99லேருந்து 2004 வரைக்கும் திமுக வந்து இதே பாஜகவுடன் தானே கூட்டணி வச்சாங்க. வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. அப்போ எல்லாம் இல்லாத பாதிப்பு இப்போ ஏற்பட போகுதான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு மிக அருமையாக பட்டியலிட்டிருப்பார் இதே அன்வர் ராஜா தான். திமுகவுடைய இந்த அரசாங்கம் எப்படி மக்கள் விரோத அரசாங்கம் அப்படின்றதையும் பட்டியலிட்டிருப்பார். இந்த 3 மாதங்கள் இந்த மக்கள் விரோத அரசாங்கம் அப்படியே மக்களுக்கு தேவையான ஒரு அரசாங்கமாக மாறிடுச்சா, இதே அன்வர் ராஜா தான் விளக்கணும். இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசியம் பேசிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் அரசியலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம கூட கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே, இப்போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய ஓடிபி சேகரிக்கிறது, அத்துமீறலாம் வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் நடந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ அந்த ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி விஷயத்தை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. எதனால் திடீர்னு ஒரு முடிவு? அதிமுகவை சேர்ந்த ராஜ்குமார் என்கிற வக்கீல் வந்து இது சம்பந்தமாக ஒரு மனு தாக்கல் செய்து அதனால் இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக இந்த கூத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கட்சி வந்து அவங்களுடைய பரப்புரைக்காக மக்களை சென்று சந்திப்பது அப்படின்றத நம்ம யாரும் தடுக்க முடியாது. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்க எந்திரத்தையே பயன்படுத்தி மக்களை சென்று சந்திப்பது அப்படின்ற பேரில் மக்களுடைய தகவல்களை திரட்டுவதுன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப தப்பு. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள். இன்னைக்கு மீட்டா, ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இது போன்ற நிறுவனங்கள் மேலே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவை எல்லாம் அவர்கள் வந்து வேறு யாருக்கோ விற்பனை செய்து விடுகிறார்கள். எவ்வளோ விஷயங்களுக்காக தேவைப்படும், விளம்பரத்துக்காக, நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களுக்காக தேவைப்படுது. அப்படியாக இந்த தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது அப்படின்றத குற்றச்சாட்டாக உலகளாவிய அளவில் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ப்ரைவசியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்களை அனுப்பி, அரசு இயந்திரத்தையும் பயன்படுத்தி, முறைகேடாக பயன்படுத்தி ஆட்களையும் அனுப்பி நீங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து எங்களுடைய ஃபோன் நம்பர், அதில் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை கூட மிரட்டி வாங்கிட்டு போகிறது அப்படின்றது எந்த வித நியாயம்? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எந்த அடிப்படையில் நீங்கள் இதை செய்கிறீங்க? இது அத்துமீறல். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வடிவேல் காமெடி இருக்கும் தெரியுமா, வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு என்னம்மா விளவாம்மா கலெக்ஷன் கொடுமா அப்படின்னு கேட்குற மாதிரி, அந்த மாதிரி மிரட்டி கேட்குற மாதிரி, நீ 1000 ரூபா வாங்குறியா, வாங்குறேன்னா எனக்கு கொடு, தகவல் கொடு, உன்னுடைய தகவலை கொடு. இது வந்து எப்படின்னா அந்த 1000 ரூபாயில் 100 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி தான் இது. அதாவது அப்படியே அப்பட்டமாக கேட்குற மாதிரி தான் இது. இது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? இது எனக்கு இப்போ தருமபுரியிலேருந்துலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன், ரொம்ப ஆதங்கத்தோட ஊர் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஊரில் வந்து அவங்க மாட்ட வரான், அவங்க மாட்டுக்கு வந்து ஸ்டிக்கரை ஓட்டுறான் வீட்டில். என்ன உன் வீடா? நீ மாட்டுக்கு வந்து ஸ்டிக்கரை ஓட்டுற, நீ மாட்டுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேட்குற, இது மாதிரி நீ அர்த்தம் வந்து 1000 ரூபா ஓடிபி இப்போ வரும், இப்போ ஓடிபி, இந்த ஓடிபி நம்பரை எனக்கு கொடு, என்ன அர்த்தம் அது? இப்போது அதை தொடர்ந்து இன்னொரு பரவலான பேச்சு பொருளாக ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல ரொம்ப நாளாக எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்திலேருந்து இருந்த அன்பராஜ் அவர்கள் திடீர்னு டிஎம்கேக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்காரு. இதை வந்துட்டு மக்கள் வந்து ஏன் திடீர்னு அவர் மாறி இருக்காரு, எதனால் அவங்களுக்கு வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அது உண்மை? அவரே சொல்கிறாரு. ஆமாம், அவரே என்ன சொல்கிறாரு, அதிமுகவுடன் வந்து பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நீங்கள் வந்து பாஜகவுடன் நீங்கள் வந்து அப்படியே சமரசமாக போகிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு புரியல. 98 அன்வராஜா எங்கே இருந்தார்? இதே பாஜகவுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்த பொழுது அன்வர் ராஜா எங்கே சென்றார்? ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அன்வர் ராஜா போன்றவர்கள், அதாவது ரொம்ப சீனியராக இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய அனுபவத்தை வந்து நான் தலைவணங்கி மதிக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுக போன்ற கட்சியில் அம்மா காலத்தில், தலைவர் காலத்தில் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அங்கே அமர்ந்திருப்பதனால வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்புன்றது கம்மியாகிட்டே வருது.
இப்போ ராமநாதபுரத்தில் வேறு இளைஞர் வரட்டும். ஏன் நம்ம முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருக்கார், அவர் முன்னிலைப்படுத்தப்படட்டும். முனியசாமி இருக்காரு, அவங்க முன்னிலைப்படுத்தப்பட்டோம். இந்த மாதிரியான நபர்கள் முன்னாடி வரட்டும். ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருந்து அது கீழே எதுவுமே வளரக்கூடாதுன்னு இருக்கணுமா? அப்படி அவசியம் கிடையாது. தாராளமாக அவர் திமுகவுக்கு போனோன்னா போகட்டும். அங்கே போய் உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு கூட்டம் யாரும் வேண்டான்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் விலகி இருந்துட்டு திரும்பி உள்ளே வந்தார் அன்வர் ராஜா. இந்த மாதிரி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் செல்லட்டும். ஏன்னா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றத பல இடங்களில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி என்பது இது கொள்கை அளவிலான உடன்பாடு கிடையாது. இது எண்ணிக்கை அளவிலான உடன்பாடு. அதுவும் எதற்காக இந்த உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா, திமுக உடைய ஆட்சி, தற்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சி, திமுக ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது, இப்பொழுது நடக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான இந்த அவலமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் எல்லாருமே இணைகிறார்கள். இந்த நல்ல நோக்கத்தில் யார் பங்கேற்றால் என்ன? இவர்கள் இருக்கக்கூடாது, இவர்கள் இருக்கக்கூடாது, நாம ஏன் சொல்லணும்? ஏன் இதே பாரதிய ஜனதா 99லேருந்து 2004 வரைக்கும் இதே பாஜகவோட தானே இதே பாஜகவோட தானே கூட்டணி வச்சாங்க. வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. அப்போயெல்லாம் இல்லாத பாதிப்பு இப்போ ஏற்பட போகுதா என்றால் இல்லை. ஸ்டாலினுடைய அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு அன்வர் ராஜா உடன்படுறாரா இல்லையா? இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை இவர் ஏற்கிறாரா? இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டத்தில் பட்டியலிட்டிருப்பார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு மிக அருமையாக பட்டியலிட்டிருப்பார். இதே அன்வர் ராஜா தான். திமுகவுடைய இந்த அரசாங்கம் எப்படி மக்கள் விரோத அரசாங்கம் அப்படின்றதையும் பட்டியலிட்டிருப்பார். இந்த 3 மாதங்கள் இந்த மக்கள் விரோத அரசாங்கம் அப்படியே மக்களுக்கு தேவையான ஒரு அரசாங்கமாக மாறிடுச்சா? இதே அன்வர் ராஜா தான் விளக்கணும். இந்த பாஜக பூச்சாண்டி அப்படின்றத நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து செய்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் பாஜக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு கட்சியாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. அப்படின்னும் பொழுது பாஜக ஏதோ ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரியும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நீ ஏமாத்துற வேலை. அதாவது உன்னுடைய ஆட்சியின் சாதனை என்ன, அதற்கு முன்னர் நடந்த எங்களுடைய ஆட்சியின் செயல்பாடுகள் என்ன, இந்த செயல்பாடுகளை விட உன்னுடைய சாதனைகள் அதிகமாக இருந்திருக்கிறதா அப்படின்றது கேள்வி. இல்லை என்பதுதான் எங்களுடைய புரிதல். அந்த புரிதலுக்கு நீ நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் தான் நீ திரும்ப திரும்ப அந்த மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் கூட விட்டுருங்க, மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்கிற அந்த கட்சியை நீ பிரதானப்படுத்தி நீ இந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறீங்க. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. நாங்கள் தமிழகத்தை பிரதானமாக வைத்துத்தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் அப்படின்னும் பொழுது தமிழகத்தை பிரதானப்படுத்தி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பாஜகவுடைய தாக்கம் அப்படின்றதை விட அதிகமாக ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் இவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைவரும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்பது எங்களது நோக்கம். அதன் ஆரம்ப புள்ளியாக பாஜகவையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இன்னொரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, திடீர்னு என்ன இந்துத்துவ அமைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளோ கருணை, அவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ரீராம சேனா அமைப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 குழந்தை பிறந்தா 1 லட்சம் அப்படின்ற மாதிரியும், 4 குழந்தை பிறந்தா 2 லட்சம் அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்து மக்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. என்ன திடீர் ஆதரவு? நீங்கள் இந்து அமைப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மதம் சார்ந்த அமைப்புகள் இன்னைக்கு நேற்றுக்கு முளைக்கல. இவையெல்லாம் காலங்காலமாக தமிழகத்தில் இருந்து வருகின்றன. உதாரணத்துக்கு பாஜகவுடைய முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனசங்கம். ஜனசங்கம் உடைய முதல் தலைவர் ஒரு கிறிஸ்துவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனிதர். அவர் 71 பார்த்தீங்கன்னா காமராஜர் அவருடைய கட்சி ஜனசங்கத்துடன் கூட்டணி வைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஜனசங்கத்துடைய ஆதரவுடன் தான் திமுகவுடைய முதல் மேயர் தேர்வாகிறார். எங்கே? மதுரையில். மதுரை முத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, மேயர் அப்படின்னு. இப்போ கூட ஸ்டாலின் போயிட்டு அவருடைய சிலையை திறந்து வைத்தார் மதுரையில். திமுகவுடைய முதல் மேயர், மதுரையோட முதல் மேயர்னு சொல்லலாம். அவர் எப்படி தேர்வானார்? இவர் பழநெடுமாறன் அவர் தேர்வாக்கக்கூடாது என்பதற்கு கடுமையாக உழைக்கிறார். இப்போது 1 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் மதுரையில். அந்த 1 ஓட்டு யாரோடது அப்படின்னா ஜனசங்கத்தில். இது 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 இல்லைன்னு மறுக்க முடியுமா? இது கருணாநிதி காலத்தில் நடந்தது.
சரியா? அப்பொழுதிலிருந்து ஜனசங்கத்துடன் இவர்களுக்கு நல்ல நல்ல நட்புறவு இருக்குது. எமர்ஜென்சி காலத்தில் இவர்களும் எமர்ஜென்சி எதிர்த்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே எமர்ஜென்சியை எதிர்த்தார்கள். அப்படின்னும் பொழுது முக்கியமாக யார் எதிர்த்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் எதிர்த்தாங்கன்னு வைங்க. மற்றவங்க எல்லாமே நாடகம் தான். இருந்தாலும் அவர்களும் எதிர்த்தார்கள்ன்ற கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னாக்க அங்கேயும் சேர்ந்து தானே பயணித்தாங்க. ஜனசங்கம் ஜனதா கட்சியோட இணைகிறது. இணைஞ்சு 77 தேர்தலை சந்தித்து அந்த அமைச்சரவை இருக்க பாருங்கள். அந்த அமைச்சரவைக்கு திமுக ஆதரவு கொடுக்கிறது. மத்திய அமைச்சரவைக்கு திமுக ஆதரவு கொடுக்கிறது. அப்போ தான் அத்வானி பார்த்தீங்கன்னாக்க இவர் அமைச்சராக வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் நினைக்கிறேன், செய்தித்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போது அவர் பார்த்தீங்கன்னாக்க ஈவேராவுடைய தபால் தலையை வெளியிடுகிறார் இங்கே பாராளுமன்றத்தில். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு என்பது இருந்து வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸ் அல்லாத 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு ஆட்சி அப்படின்றது வாஜ்பாய் அரசாங்கத்துடைய ஆட்சின்னு சொல்லலாம். அந்த ஆட்சியில் பங்கு பெற்றது திமுக. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்களோட உறவில் இருந்துட்டு பாஜக ஒரு தீய சக்தி அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க? சரி, இப்போ நீங்கள் இந்து அமைப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த இந்து முன்னணியாக இருக்கட்டும், இந்து முன்னணியுடைய தலைவர் முன்னாள் தலைவர் மறைந்த திரு ராமகோபாலன் அவர்கள் கருணாநிதியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான். இப்படி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ இந்து முன்னணியோடைய செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க மேலும் வீரியமாக எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய ஆட்சி காலங்கள்லாம் இப்படி இந்த அமைப்புகளோட இவங்க தொடர்பு வைப்பதை தவிர்ப்பதே இல்லை. உதாரணத்திற்கு முருகன் மாநாடு நடந்தது. அதாவது முருகன் மாநாடு என்று இப்போ இந்து முன்னணி நடத்தினாங்க இல்லையா? இதற்கு முன்னர் தமிழக அரசாங்கம் ஒரு மாநாடு நடத்தியது, முருகன் மாநாடுன்னு, அறநிலைத்துறை. அது எப்படி ஒரு இந்து கடவுளுக்கு இல்லை ஒரு ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு கடவுளுக்கு நீங்கள் எப்படி அரசாங்கம் எப்படி ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்றது கேள்வி. இது நடத்தக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது, சரியா? ஆனால் இவர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையே இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தியது. அந்த மாநாட்டில் இந்து மக்கள் கட்சியுடைய அர்ஜுன் சம்பத்தை அழைத்து இவர் அமைச்சர் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு அந்த மாநாட்டை நடத்துகிறார். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்துத்துவா சக்திகள் அப்படின்றது தெரியலையா? இவர்களெல்லாம் இந்துத்துவா பேசாமல் வேற என்னத்துவா பேசுகிறாங்க? இப்போ இந்துத்துவா ஆகட்டும் இல்லை பிஜேபி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது பேசியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததில்லை. அதை மக்கள் தான் யோசிக்கணும். அதுக்காக அவங்க இயங்கக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்களா? இயங்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கனாக்க நீங்கள் என்ன பண்ணணும்? நீதிமன்றத்துக்கு போங்க, தடை வாங்குங்க. இல்லை அப்படின்னு பார்த்தா இப்போது பிஜேபி கூட தான் அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போது இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூக்குமே வந்துட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படிப்பட்ட கூட்டணி எதுக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு மக்களுக்கு குரலே கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இது கட்டமைக்கப்படுகின்ற பிம்பம். என்ன இஷ்யூக்கு குரல் கொடுத்து ஏன் எவ்வளவோ விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. கச்சத்தீவு விவகாரத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க, காவேரி விவகாரத்துக்கும் அவங்க பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு குரலே கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவுடைய இந்துத்துவ கொள்கைன்னு இருக்கு இல்லையா? இந்த இந்துத்துவ கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாடு ஒரே தேர்தல் போன்ற கொள்கைகளில் நம்ம வேறுபடலாம். இப்போ நீட் போன்ற விவகாரங்களில் நம்ம வேறுபடலாம். கருத்தியல் ரீதியாக நமக்கு வேறுபாடு, வக்ஃபு வந்து சட்ட திருத்தம், இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் தமிழ்நாட்டிற்கு அவன் குரலே கொடுக்கலன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. எல்லா கட்சியும் என்னென்ன குரல் கொடுத்துருக்காங்களோ, கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு பாரதிய ஜனதாவும் குரல் கொடுத்துருக்கிறது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு பாரதிய ஜனதா குரல் கொடுத்துருக்கிறது. இப்போது பாரதிய ஜனதாங்கிற தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னாக்க காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சி தேவையான்ற கேள்வியும் நம்ம வைக்கணும். காங்கிரஸ் என்ற தேசிய கட்சிக்கும் பாரதிய ஜனதாங்கிற தேசிய கட்சிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? காங்கிரஸ் மேலே அதிகப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, பாரதிய ஜனதா மேலே அந்த அளவுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரையில் வரல. இந்த வித்தியாசத்தை தவிர்த்து ரெண்டுமே தேசிய கட்சி, தேசிய கொள்கைன்ற எடுத்துக்கிட்டிங்கனாக்க அது தேசிய கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கொள்கை வரைவுன்னு எடுத்திங்கனாக்க ரெண்டுமே ஒன்று தான். இவங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம், பாரதிய ஜனதா இதற்கு துணை இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இத்தனைக்கும் காங்கிரஸோட ஆட்சியில் திமுக பங்கு வைத்தது. இதே சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருக்கும்பொழுது இதே இந்தி திவஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தி தினம் என்று கருதப்படுகின்ற அந்த நாளில் சென்று இந்தியை அனைவரும் கற்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அமித்ஷா பேசுகிறத மட்டும் நம்ம வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறோம். ஏன் சிதம்பரம் பேசியது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதே கருத்து தான் சிதம்பரமும் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு திமுக இவர்களுடன் கூட்டணியில் இருந்தது.
இந்திய எதிர்ப்பு என்பதனை அடித்தளமாக வைத்து வளர்ந்த திமுக கூட்டணியாக இருக்கக்கூடிய அவர்கள் என்ன பாதம் தாங்கின்னு சொல்றாருல, இவர் பாதம் தாங்கி கொண்டிருந்தார். யார்? வாஜ்பாய்க்கு பாதம் தாங்கி கொண்டிருந்த பொழுது, கருணாநிதி வாஜ்பாய்க்கு பாதம் தாங்கி கொண்டிருந்த பொழுது, அல்லது கருணாநிதி சோனியா காந்திக்கு பாதம் தாங்கி கொண்டிருந்த பொழுது, இதே சிதம்பரம் பேசியிருக்கார் அதே கருத்தை. அதுக்கு முன்னாடி முரளி மனோகர் ஜோஷி அவர் பேசியிருக்கார் இதே கருத்தை. முரளி மனோகர் ஜோஷி பேசிய பொழுது திமுக அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது. சிதம்பரம் பேசிய பொழுது திமுக அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது. அப்பொழுதெல்லாம் வராத இந்தி உணர்வு, எதிர்ப்பு உணர்வு, இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு உணர்வு இப்பொழுது வந்து விட்டதா திமுகவுக்கு? இப்போ கருத்து வேறுபாடுன்னு பார்க்கும்பொழுது அது வெறும் வாய் சண்டையா இல்லைல்ல. இப்போ நீட் ஆகட்டும், நீட் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அது வெறும் கருத்து வேறுபாடாக மட்டும் தெரியல அப்படின்னு தானே சொல்லப்படுது மக்கள் கிட்ட இருந்து. ஆமாங்க, நீட்டுக்காக எதிராக சட்ட போராட்டம் நடத்தினாங்க. பட் நீட் என்ற கொள்கை வரவை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் திமுக தானே கொண்டு வந்தாங்க. அவங்க தானே பாராளுமன்றத்தில் அதை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க, அது அறிமுகப்படுத்தும் பொழுது உனக்கு அந்த அறிவு இல்லையா? அப்பொழுது நீ அதை செய்துவிட்டு நாங்கள் இந்த வடிவத்தில் அதை செய்யவில்லை, அந்த வடிவத்தில் எந்த வடிவத்தில் செய்யலான்னு என்ன? குழந்தைய நீ தானே பெற்றது. குழந்தை அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்தா என்ன? பெற்றது நீ தானே. இவ்வளவுதான் நம்மளுடைய கேள்வி. அப்பொழுதெல்லாம் கூட இருந்தது நீ தானே. நீ மாநில சுயாட்சி என்று பேசப் போகிறாயா, மாநில உரிமை என்று பேசப் போகிறாய் என்றால் அதையெல்லாம் கொண்டு போய் தேசிய கட்சிகளுடைய காலடியில் கொண்டு போய் புதைத்தது யார் என்றால் அது திமுக. ஏனென்றால் வேறு எந்த மாநில கட்சிக்கும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் இவங்களுக்கு கொடுத்தாங்க, திமுக கொடுத்துருக்காங்க. அது என்ன? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் 18 ஆண்டுகள் திமுக அந்த அமைச்சரவையில் பங்கு வகிக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 96 நரசிம்மராவ் அரசாங்கத்துடைய முடிவு, அதாவது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்த குஜராத் அரசாங்கமாக இருக்கட்டும், தேவேகவுடா அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது அதற்கப்புறம் வந்த இவர் பின்ன வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக எல்லா அமைச்சரவையும் நீங்கள் இடம்பெற்றீர்கள். அப்பொழுது இந்த மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு மசோதாவை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களா? கல்வியை இந்த மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டிருப்பீர்களா? இது எதையுமே செய்யாமல், ஆனால் மாறாக நீட் போன்ற சட்ட வரைவிற்கு அல்லது கொள்கை வரைவிற்கு நீங்கள் அடித்தளம் போட்டீர்கள். கூடவே இருந்தீங்க, கூடவே சுத்தினீங்க, செவ்வாழன்ற மாதிரி கூடவே நீ தானே சுத்தின. மீத்தேனுக்கு கையெழுத்து நீ தானே போட்ட. இப்படி ஒன்றுத்துக்கும் நீங்கள் கூட இருந்தீங்க. சரி, காவிரி விவகாரத்தில் தீர்ப்பு வந்துருச்சு, சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்துருச்சு. உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பு என்பது அரசிதழில் கெசட்டில் வெளியிடப்பட வேண்டும் என்பது சட்டம். நீ புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம், புதுசாக ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து நீ தாக்கல் செய்ய வேண்டாம். ஆனால் ஏற்கனவே சட்டம் இருக்கிறது, தீர்ப்பு வந்துருச்சுப்பா, தீர்ப்பை அரசிதழில் வெளியிடணும். ஏன் வெளியிடாமல் இருந்தீங்க? மத்திய அரசாங்கத்துடைய கெசட்டில் இதை வெளியிடுவது என்பதில் என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்க முடியும்? எல்லாத்தையும் திமுக பக்கம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க. இல்லைங்க, நான் கேட்குறேன், வேறு யார் பண்ணாங்க அது? ஒரு தீர்ப்பு வருது, தீர்ப்பு வந்துருச்சு, பப்ளிஷ் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருங்க, இந்த சொத்து இவரோடது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறார் நீதிபதி. தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்பு நகலை உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? நீதிமன்றத்தில் போய் கேட்பீங்களா மாட்டீங்களா? இவர் ஆனர் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, தீர்ப்பு நகலை எனக்கு வரல கையிலன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க? ஏன் ஒன்றுமே இல்லை, செந்தில் பாலாஜியோட வழக்கு எடுத்துப்போம். செந்தில் பாலாஜியோட வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றம். இவங்க உடனே கேட்குறாங்க, ஒரு நாள் நாளைக்கு வந்துருமா, பப்ளிஷ் பண்ணுவீங்களா தீர்ப்பை? நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா, நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார்? செந்தில் பாலாஜி தரப்பு. உடனே அவர் நீதிபதி சொல்கிறார், இப்போ இன்னொரு 1 மணி நேரத்தில் பப்ளிஷ் பண்ணுறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டு. அந்த அக்கறை இருக்குல்ல, நாளைக்கு வருமா நாளைக்கு வருமானு கேட்குறல்ல, செந்தில் பாலாஜிக்கு தான் கேட்குறல்ல. எங்கள் பணத்தை தான் செலவு பண்ணுறீங்க, 50 லட்சம் 60 லட்சம்னு ஒரு இயரிங்க்கு செலவு பண்ணுறீங்க. அப்போ அந்த செந்தில் பாலாஜிக்கு அந்த தீர்ப்பு வந்தால் அது உடனே நாங்கள் எடுத்துகிட்டு ஓடணும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்றதுக்காக நாளைக்கு கொடுப்பீங்களா நாளைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்களே.
வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. தமிழகத்தின் உரிமையை வந்து தூக்கி பிடிக்கின்ற அளவுக்கு கொடுத்திருக்கிறது. அது பல மாதங்கள் நீ வந்து அரசியல் வெளியிடாமல் இருக்கியே, என்ன அயோக்கியத்தனம் இது? அதுக்கு திருப்பி இந்தம்மா போய் யார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க பேர் வந்துடக்கூடாதான். அவங்க இருக்கிற காலத்தில் இது வந்துருச்சு, அவங்க ஆட்சி காலத்தில் வந்துருச்சு வரக்கூடாது, அதனால நிறுத்தி வைப்பியா? மக்களுடைய உரிமையை நீ நிறுத்தி வைப்பியா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? அவங்க திருப்பி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஏங்க நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, இவங்க அரசியலில் வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லுது 4 நாளில் நீ வெளியிடுறியா இல்லை நான் வெளியிட்டமான்னு. அதற்கப்புறம் வெளியிடுறாங்க. அது வரையில் இந்த மாநில உரிமைக்காக இவர்கள் குரலே கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல? அயோக்கியத்தனம் இல்லையா இது? ஒரு முதலமைச்சர் ஒரு தீர்ப்பை பெற்று அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் மண்டியிடணுமா? நீங்கள் வெளியிட சொல்லுங்க, மத்திய அரசாங்கத்தை வெளியிட சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்தை யார் உட்கார்ந்துருக்காங்க? இந்த கொள்ளையர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் உனக்கு தமிழகத்து மேலே அக்கறை இல்லையா? இந்த தமிழ்நாடு கொடுத்தது தானே உனக்கு மத்திய அமைச்சரவையில் இடம், இந்த தமிழ்நாடு கொடுத்தது தானே உனக்கு ஆஸ்தி பாஸ்தி சொத்து எல்லாமே. அவ்வளோ கூட அக்கறை இல்லையா உனக்கு? நீ எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை பற்றி பேசலாமா? உனக்கு அந்த அருகதை இருக்கா, தகுதி இருக்கா? உன்னையெல்லாம் நம்பி இந்த மக்கள் பரிதாபத்திற்குரியவர்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹியர் ஆஃப்டர் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் அரசியல் என்ன நடக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வர எந்த செய்தியாக இருந்தாலும் அதையும் கலந்துரையாடணும். நன்றி சார். நன்றி.